ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் பியூட்டி vlogs. இன்றைக்கி ஒரு ரெசிபி, ஈஸியான ரெசிபி பார்க்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்துட்டு டயட் இருந்து 13 kg வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு நான் இப்போ வந்து டயட் இல்லை, பட் என்னோடய டின்னரை வந்துட்டு நான் எப்போவுமே 6:30க்குள்ளார முடிச்சிடுவேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அண்ட் ப்ரோட்டீன் நல்லா இருக்கிற மாதிரி ஹெல்த்தியாக அண்ட் நல்லா ஸ்டொமக் ஃபுல்லாகிற மாதிரி வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு பட்டர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சால்டட் பட்டரு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஈவினிங்லேயே வந்துட்டு என்னோடய டின்னரை முடிச்சு பழக்கமாகிடுச்சு. அதுக்கு அந்த டைம் ஆச்சுனாலே எனக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னோடய டின்னரை அந்த 10 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் டயட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். எடுத்தோடனே ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ டயட் இருக்கிறதே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவோம். எடுத்தோடனே வந்துட்டு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு நாளைக்கு நான் டயட் இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு லாங் லாஸ்டிங் இருக்கவே முடியாது. நீங்கள் லாங் டைமாக அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இருக்கவே முடியாது. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணேனே. நான் 2 வாட்டி வந்துட்டு பாப்பா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 14 kg கம்மி பண்ணேன். கன்சீவ் ஆகிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 13 kg வந்து கம்மி பண்ணேன். இப்போது என்னால் வந்துட்டு டயட் இல்லை, பட் நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரேன். பட் அகெயின் நான் வந்து டயட்டு இருக்க போகிறேன். சப்போஸ் நான் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வதங்கினா போதும். நான் பன்னீர் வந்துட்டு ஹோம்மேட் பன்னீர் நான் வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தேன். அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கன்றனால இது என்னோடய பாப்பாவுக்கும் கொடுப்பேன். அவங்களுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஈவினிங்கில் என்ன செய்கிறேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் கொடுப்பேன். நான் இதுக்குமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சிட்டிகை அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா, சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு நம்ம எக் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 எக்கு சேர்த்துக்கிறேன். நான் நார்மலாக 2 எக்கு எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்துட்டு என் பாப்பா கூட்டுறதுனால நான் 3 எக்கு எடுத்துக்கிறேன். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் மேலே வந்துட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி இல்லை, அதனால் ஆட் பண்ணல. நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. சுத்தமாக வந்து பன்னீரே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, ஒரு முட்டை பொரியல் அப்படின்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க.
அவ்வளோதான், என்னோட டின்னர் ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அகெயின் பசிக்காது உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.